Hi friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Earn Easy 24ங்கற ஆன்லைன்ல மணி earning பண்ணி தரக்கூடிய ஒரு ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஆப் Earn Easy 24 ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ரியலி வந்து மணி earning பண்ணி தரதா இல்லனா ஃபேக் லிஸ்ட்ல இந்த ஆப் ஒண்ணா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Earn Easy 24 இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க Play Storeல போய் டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணி ஒரு அக்கவுண்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்போதுமே தெரியும் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்தா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஜிமெயில் ஐடி, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதர் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங், இதில் என்ன ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா கேப்சா டைப் பண்ணுறது உங்களுடைய வேலையை. அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதில் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளாங்க் காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கீழே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொன்றும் சப்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அதாவது சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வந்து ஆட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஏர்னிங்கோட ஃபைனல் வித்ட்ரால் அமௌண்ட்டுக்கு வரும். இந்த பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு டார்கெட் பண்ணி வித்ட்ரால் பண்ண தருவாங்க. இந்த வித்ட்ரால் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒர்க்கிங் பிரின்சிபல். இது இந்த ஆப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். பட் ரியலி வந்து இந்த ஆப் ஒர்த்தான ஆப்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஸ்கேமான ஆப். என்னன்னு சொல்கிறேன், இந்த ஆப்புக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா டெமோங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெமோங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து கேம் மாதிரி விளையாடிக்கலாம். பட் இதில் எதுவுமே ஏர்னிங் பண்ண முடியாது. அப்படின்னா ஏர்னிங் பண்ணால் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப், அதாவது இதில் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு, பிளாட்டினம், சில்வர் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 499 ரூபா ஸ்டார்டிங்கில் பே பண்ணணும். அதாவது இந்த கோல்டு பிளானோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபாய் பக்கத்தில் வரும். இருந்தாலும் அட்வான்ஸாக நீங்கள் ஒரு 4099 கிட்டத்தட்ட 500 வச்சுக்கோங்களேன், 500 ரூபா பே பண்ணுறீங்க. 500 ரூபா பே பண்ணிட்டு நீங்கள் விளையாட அதாவது கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் 8000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த அமௌண்ட் அந்த பேலன்ஸ் இருக்க 7000 ரூபாய் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு எப்போ உங்களுக்கு 35,000 ஆகுதோ, 35,000 ரூபாய் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டோட்டலாக வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இவங்க பிடிச்சிருக்க அமௌண்ட்டை டோட்டலாக வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். இந்த பிளாட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 ரூபா வந்து கேட்பாங்க. இதோட ஃபுல் அமௌண்ட் 9000 சம்திங், அதாவது 9999 வச்சுக்கோங்களேன். இதுவும் சேம் அமௌண்ட் தான். 30,000 ரூபாய் என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3900 சில்வர் நினைக்கிறேன், சில்வர் பிளாட்டினம், அது சின்ன ஒரு நேம் கன்ஃபியூஷன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து 35,000 பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான் கேட்டகரிலாம் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் டே வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அதாவது 100 இல்லைன்னா ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே ஒவ்வொரு கேப்சாவை டைப் பண்ணி வரணும்னா கிட்டத்தட்ட ஒன் டே, அதாவது ஒரு 10 hour 12 hour பக்கத்துலேயே ஆயிரும். அப்போ நீங்கள் ஒரு 150 ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ டைம் ஆயிரும்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒன் டே ஒரு 150 இல்லைன்னா 100 இல்லைன்னா 50 rupees ஏர்ன் பண்ணுறதே கஷ்டம் நான் சொன்னேன் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ 35,000 ஏர்ன் பண்ணணும்னா எத்தனை மாதம் நீங்கள் போக வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் அமௌண்ட் கட்டி 35,000 நீங்கள் வந்து போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உங்களை அக்கௌண்ட்டில் வந்து கேப்சா டைப் பண்ண முடியாத மாதிரி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விடுறாங்க. வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணாமல் கிரெடிட்டான இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கேஷாக கன்வெர்ட் ஆகாமல் இப்படிப்பட்ட பக்ஸை வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மணி தான் லாஸ் ஆகி உங்கள் டைம் லாஸ் ஆகுமே தவிர இதனால் எந்த ஒரு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயியில் வந்து கிடைக்காது. நிறைய ரிவ்யூஸ் படித்ததால தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2-3 அமௌண்ட் கட்டி இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்பை வந்து அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் வருது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க பல ஆப்புகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஏமாத்திர கேட்டகரியில் இந்த ஆப்பும் ஒன்று. ப்ராப்பராக வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டி ப்ளே பண்ணால் கூட உங்களால் ஏர்னிங் சம்பாதிக்க முடியாது. ஒரு முழுக்க ஃபேக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீட்பேக்கை படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். எந்த ஒரு கேரண்டியோ வாரண்டியோ எதுவுமே வந்து அவங்க சைடில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து அதாவது ஆன்லைனில் வந்து மணி ஏர்னிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்ல. எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. சில ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மாதிரிப்பட்ட பேமெண்ட் நீங்கள் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பு வந்து சொல்லுவாங்க, நாங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒழுங்கான ஏர்னிங்ஸ் நாங்கள் தருவோம். அந்த ஆப்பை மட்டும் நம்பி ஒரு வாட்டியும் போகாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை வச்சு செய்கிறதுக்குன்னு அவங்க பல ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ கட்டினா உடனே, அதாவது நீங்கள் சின்ன அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற கேப்சா தான் தருவாங்க, அதுக்கேற்ற ஏர்னிங்ஸ் அமௌண்ட் தான் தருவாங்க.
பெரிய அமௌண்ட்டை கட்டிங்கன்னா ஷார்ட் கேப்சாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஏர்னிங்ஸ், அதாவது ஒரு கேப்சா ஒரு 1500 2000 கேப்சாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ராட் வேலையை இந்த சிம்பிளாக பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவேர்னஸாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஏதாவது இந்த ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை மாதிரி என்னென்ன ஆப்புகள் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.